சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். கடந்த முறை உங்ககிட்ட பேசினப்போ, அடுத்த சுற்று என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்க ரொம்ப ஆர்வமா விடைகள எழுதி அனுப்பியிருந்தீங்க. அந்த விடைகளை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, வீடுகளுக்குள்ளேயும் அரசியல் இருக்கு, விடைகளுக்குள்ளேயும் அரசியல் இருக்கு அப்படின்னு. என்னதான் நம்ம ஒதுங்கி போனாலும், அரசியலையும், தமிழையும் பிரிக்க முடியாது இல்லையா? என்ன இவன் தமிழ், அரசியல்னு மாறி மாறி பேசுறானே! சங்கரா டிவி தொலைக்காட்சி வந்து இந்த தமிழ் தேர் நிகழ்ச்சியில அரசியல் ஏதாவது பேசப் போறாங்களா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நாங்க அத செய்யப் போறது இல்ல. நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்ற நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பல பெரும் தலைவர்கள் உயர்ந்த நோக்கங்களுக்காக இந்த தமிழ் மொழிய பயன்படுத்தியிருக்காங்க. ஆரோக்கியமான முறையில மக்கள் மத்தியில தங்களுடைய அளப்பரிய பேச்சாற்றலால கட்சிகளுடைய கொள்கைகளையும் நெறைய அவங்க வந்து எளிமையான முறையில எடுத்து சொல்லி மக்கள் கிட்ட சென்று சேர்ந்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஆரோக்கியமான தமிழ் மணந்த அந்த நாக்கு தான் வெற்றி வாகை தரக்கூடிய வாக்காக அவங்களுக்கு மாறியிருக்கு. தாய்மொழி அவங்களுக்கு வேற வேறயா இருந்திருக்கலாம். ஆனா, தமிழ் மொழி, மக்கள் இந்த 2 மேலயும் உண்மையான பற்றோட அந்த தலைவர்கள் பேசினாங்க அப்படின்னா, அந்த பின்னணி எதையுமே யோசிக்காம மக்கள் அவங்களுக்காக பெரும் அளவுல ஆதரவு தந்தாங்க. அந்த தலைவர்கள் பேசிய தமிழ்ல நேர்மை இருந்தது, அழகு இருந்தது, தரம் இருந்தது, கவர்ச்சி இருந்தது, கம்பீரம் இருந்தது. எண்ணற்ற பல தலைவர்கள நாம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க பேசினாங்க இல்லையா ஒரு தமிழ். அதுல ஒரு உயரிய மாண்பு இருந்தது. அந்த மாண்ப அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்திற்காக இந்த சுற்ற நாங்க அரசியல் தமிழ் சுற்று அப்படின்னு அமைச்சிருக்கோம். இந்த சுற்றுல பல பெரும் தலைவர்கள பத்தி, அவங்களுடைய தமிழ் ஆளுமை திறன பற்றி நாங்க வந்து எடுத்து சொல்லப் போறோம். வழக்கம் போல பல திறமையான பேச்சாளர்கள் இத வந்து உங்களுக்கு வீடு தேடி வந்து சேர்க்கப் போறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு நாம வந்து இந்த சுற்றுக்குள்ள போகலாம். அந்த தலைவர்களுடைய பேச்சுல உயரமா பறந்தது அவங்களுடைய கட்சி கொடி அல்ல. நம்ம தாய்மொழியாகிய தமிழ் மொழியின் உயரம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமுதே தமிழே நீ இல்லை என்றால் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் புளிக்கும் என்ற உணர்ச்சி கவிஞரின் உன்னத வரிகளை தொட்டு தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு: அண்ணாவின் மேடை தமிழ். காஞ்சையில் உதித்த அகத்திய முனிவன் அன்னை தமிழுக்கு ஹரியனை கேட்டவன். கொஞ்சம் தமிழுக்கு கோலாகலமாக தேர் கொண்டு வந்து இந்த உலகிற்கே தமிழை வெளிச்சம் போட்டு காட்டியவன் அஞ்சா நெஞ்சன் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு தாய்தான் தன்னுடைய மகனுக்கு பெயர் சூட்டும் விழா நடத்துவாள், இது யதார்த்தம். ஆனால் ஒரு படி மேலே போய் அறிஞர் அண்ணாதான் தன்னுடைய தாய்க்கே பெயர் சூட்டும் விழாவைத்தான். ஆம், சென்னை மாகாணம் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்கின்ற அந்தஸ்தை நமக்கெல்லாம் வாங்கி தந்தவர் அண்ணாதான். உண்மையிலேயே இவருடைய மேடை பேச்சால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் கட்டி போட்டவர்தான் அண்ணா. அதற்கு உதாரணம் சொல்லட்டுமா? சென்னையில் இருந்து காரைக்குடியிலே இருக்கின்ற செட்டிநாட்டிற்கு அண்ணா அவர்கள் பேச போகிறார். அப்போது இந்த சென்னைக்கும் இந்த காரைக்குடியிலே இருக்கின்ற செட்டிநாட்டுக்கும் வேறு ஒரு வேற்றுமை இருக்கிறது. அதை தன்னுடைய மேடை பேச்சில் அழகாக உணர்த்துகிறார். என்ன தெரியுமா? செட்டிநாட்டில் மனிதர்கள் இல்லாத வீடுகள், சென்னையில் வீடுகள் இல்லாத மனிதர்கள் என்று ஒரு மக்களினுடைய ஏழ்மையை தன்னுடைய பேச்சால் இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் அண்ணா மட்டும்தான் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாவை பார்த்து கேட்கிறார்கள், கட்சியும் இருக்கிறது, பதவியும் இருக்கிறது. கட்சி உயர்ந்ததா, இல்லை பதவி உயர்ந்ததா என்று கேட்டபோது அதற்கும் தன்னுடைய பேச்சில் அண்ணா பதில் சொன்னார். எப்படி தெரியுமா? இந்த கட்சி இருக்கிறதே கட்சி, அது என் இடுப்பிலே கட்டப்பட்டிருக்கின்ற வேட்டி.
ஆனால் பதவி இருக்கிறதே பதவி, அது என் சட்டையின் மேலே போடப்பட்டிருக்கின்ற ஒரு துண்டு. சட்டையின் மேலே இருக்கின்ற துண்டு இல்லாமல் இந்த வீதியில் நான் உலா வந்து விட முடியும். ஆனால் என் இடுப்பிலே கட்டப்பட்டிருக்கின்ற வேட்டு இல்லாமல் இந்த வீதியிலே நான் உலா வர முடியாது என்று கட்சிக்கான இலக்கணத்தையே வகுத்தவர் தன்னுடைய பேச்சால் அண்ணா மட்டும்தான். எல்லோரும் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது எதிர்க்கட்சி என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அவர்களுக்கு பெயரை மாற்றி மாற்று கட்சி என்று சொல்லுங்கள் என்று மாற்று கட்சி என்ற வார்த்தையை இந்த தமிழ் சமூகத்திலே முதலாக உலாவர செய்தவர் அண்ணா தான். ஏன் என்று கேட்கிறார்கள். அதற்கு அண்ணா பதில் சொல்கிறார், இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் வருங்காலத்தில் ஆளும் கட்சியாக மாறலாம். அவர்களுடைய ஆட்சி வேறாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியை மாற்றி அவர்களுக்கான பெயராக மாற்று கட்சியை கொண்டு வந்து மாற்று கட்சால் இந்த தமிழ்நாடு உயரும் என்று மாற்று கட்சியை கூட தன்னுடைய பேச்சால் உயர்த்தி பிடித்த தமிழ் சிங்கம் அண்ணா என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அண்ணாதான் சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று. ஆனால் அதை எப்போது எங்கே அவர் சொன்னார் என்று யாருக்கு தெரியும்? நாம் தெரிந்து கொள்வோமா? காமராசருக்கும் அண்ணாவிற்கும் ஒரு போட்டி நிலவுகிறது. இப்போட்டியிலே இத்தேர்தலிலே அண்ணா வெற்றி பெறுகிறார், முதலமைச்சராகிறார், காமராசர் தோற்று போகிறார். அப்போது பதவியேற்ற பிறகு ஒரு நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு அண்ணா வருவதற்கு தாமதமாகி விடுகிறது. அப்போது அண்ணா கட்சியிலே இருக்கின்ற தொண்டர்கள் காமராசரை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை காதில் கேட்ட அண்ணா சொன்னார், அவரை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் யார் தெரியுமா? நாம் எல்லாம் கொட்டி கிடக்கின்ற செங்கற்கள், நாம் எல்லாம் கொட்டி கிடக்கின்ற செங்கற்கள், அவர் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் என்று உண்மையிலேயே ஒரு அரசியல் ஆளுமையை உணர்ந்து தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய பேச்சால் உணர்த்தியது பேரறிஞர் அண்ணா என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அவர் ஆட்சிக்கு வந்து விடுகிறார். ஆட்சி வந்த பிறகு தமிழ் சான்றோருக்கெல்லாம் அவர் சென்னை முழுவதும் சிலை எழுப்புகிறார். அப்போது எல்லோரும் கேட்கிறார்கள், தமிழ் சான்றோருக்கெல்லாம் சிலை எழுப்புகிறீர்களே, ஏன் தமிழ் சான்றோராக இருக்கின்ற அப்பர் அதாவது திருநாவுக்கரசருக்கு சிலை எழுப்பவில்லை என்று கேட்டபோது மக்களின் கேள்வி சரியாக இருக்கிறது என்று அதை தன்னுடைய பேச்சால் எளிமையாக மக்களுக்கு எடுத்து சொன்னார். மற்ற சான்றோர்களின் சிலையெல்லாம் வணக்கத்திற்கு உரியது, மற்ற சான்றோரின் சிலையெல்லாம் வணக்கத்திற்கு உரியது, ஆனால் அப்பரின் சிலை மட்டும்தான் வழிபாட்டிற்கு உரியது என்று மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்தவர் அண்ணா என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால், ராமேஸ்வரத்திலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அக்கடிதத்திலே என்ன எழுதியிருக்கிறது என்றால், உங்களுடைய தமிழ் பேச்சு மிகவும் சிறப்பாக இருக்கிறது, அதனால் எங்களுடைய பள்ளியிலேயே தமிழ் மன்ற விழாவிற்கு நீங்கள் வந்து தமிழுடைய சிறப்புகளை எடுத்து பேச வேண்டும் என்று ஒரு சிறுவன் அண்ணாவிற்கு கடிதம் எழுதுகிறார். ஒரு வருடம் கழித்து அண்ணா ராமேஸ்வரத்திற்கு செல்கிறார். அப்போது இந்த கடிதத்தினுடைய நினைவு அவருக்கு வருகிறது. இந்த ஊரிலே இந்த பள்ளியிலிருந்து ஒரு மாணவனுக்கு கடிதம் எழுதினான், அவனை நான் பார்க்க வேண்டும், அந்த பள்ளியிலே நான் போய் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். போய் பேசும்போது அந்த இடத்திலே அவர் பேசிய தலைப்பு என்ன தெரியுமா? நதிநீர் இணைப்பு திட்டம் என்ற தலைப்பிலே 1.5 மணி நேரம் தன்னுடைய பேச்சை நிகழ்த்துகிறார். அந்த சிறுவன் யார் தெரியுமா? கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து ஜனாதிபதியாக வலம் வந்தாரே நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் எழுதிய அந்த கடிதம்தான் அவரை அங்கே பேச அழைத்தது. அப்போது அப்துல் கலாமே தன்னுடைய பேச்சில் தன்னுடைய புத்தகத்தில் இப்படி பதிவு செய்கிறார், உண்மையிலேயே நதிநீர் இணைப்பு என்பது எனக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது, ஆனால் நதிநீர் இணைப்பை சாத்தியமாக்க முடியும் என்கின்ற சிந்தனையை எனக்கு என் மனதிலே ஆழமாக விதைத்ததே பேரறிஞர் அண்ணாவினுடைய மேடை பேச்சுத்தான் என்று தன்னுடைய ஆட்சியிலே நதிநீர் இணைப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டது நம்முடைய அப்துல் கலாம். அதற்கு ஊன்றுகோலாகவும் தூன்றுகோலாகவும் இருந்தது அண்ணாவினுடைய மேடை பேச்சு என்பதை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இவர் தமிழில் மட்டும்தான் சிறந்தவரா, இவருடைய தமிழ் ஆளுமை மட்டும்தான் சிறந்ததா என்று எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள். என்னவென்று பார்த்தால், நீங்கள்
ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் தானே. அப்போது அப்படி என்றால் பிகாஸ் என்ற வார்த்தையை கொண்டு 3 முறை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை சொல்லுங்கள் என்று கேட்டபோது அதற்கு அண்ணா சற்றும் தயங்காமல் எழுந்து பதில் சொன்னார். என்ன தெரியுமா? No sentence begin with because is a conjunction. ஏனென்றால் என்ற வார்த்தையை கொண்டு வாக்கியம் அமைக்க முடியாது. ஏனென்றால் என்பது ஒரு இணைப்பு சொல் என்று ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையும் சிரிப்பில் ஆழ்த்தி தன்னுடைய ஆங்கில பேச்சால் ஆழ்த்தியவர்தான் அறிஞர் அண்ணா. சில பேச்சாளரால் சிரிக்க வைக்க முடியும், சிலருடைய மேடை பேச்சு சிந்திக்க வைக்கும். ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய பேச்சு மட்டும்தான் ஒரே நேரத்தில் சிரிக்க வைக்கவும் முடியும், சிந்திக்க வைக்கவும் முடியும். அது அண்ணாவினுடைய பேச்சு. படிப்பால் திருத்த முடியாத தமிழ்நாட்டு மக்களை தன்னுடைய பேச்சால் திருத்தியவர் அண்ணாதான். அண்ணா அரியாசனத்தின் மீது ஆசைப்படவில்லை, அரிய சனத்தின் மீது ஆசைப்பட்டார். அதனால்தான் இன்று வரைக்கும் அவருடைய மேடை பேச்சு மக்களின் மனதிலே நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது. ஆம், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என உணர்ந்து கிஞ்சுற்றும் தயங்காமல் நாடும் காத்து கழகமும் காத்து வஞ்சனையை வென்று காட்டில் வாகை சூடியவன் அச்சமுடையாருக்கு அறனில்லை என்றுரைத்து பச்சை பொய் புராணங்களை பகுத்தறிவால் பொசுக்கியவன் அவன்தான் அறிஞர் அண்ணா. அண்ணாவை நேசிப்போம், அவரது கொள்கைகளை நம் உயிராக சுவாசிப்போம். நன்றி, வணக்கம். சந்தோஷ்குமார், வணக்கம். வணக்கம் அண்ணா. ரொம்ப சிறப்பாக இந்த சுற்றை தொடங்கி வச்சுருக்கீங்க. அறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சு திறனை பற்றி சொல்லும்போது அது அவர் ஆரம்பித்து வச்ச ஒரு பாணின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அடுக்குமொழியிலேயே பேசுகிறது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்வீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி அவ்வளோவா சொல்லலை. அதை பற்றி ஏதாவது தகவல்கள் உங்கள் கிட்டே இருக்கா? அல்லது ஏதாவது சுவையான நிகழ்வுகள் ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? கேள்விப்பட்டதில்லை. சரி. மாதமோ தெரியும் சொல்லியிருக்காரு. அவருடைய பேச்சில் இப்போ நாம் இதை கற்றுக்கலாம். இப்போ நான் வளரக்கூடிய ஒரு பேச்சாளன் அறிஞர் அண்ணா கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த நான் கற்றுப்பேன், நான் இது ஒரு படிப்பினையாக எடுத்துப்பேன் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்த சொல்வீங்க? தன்னுடைய பேச்சால் மக்களுக்கு எப்படி எந்த வார்த்தையை மக்களுக்கு பயன்படுத்தினா அது மக்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியவர் தான் அண்ணா. ஸோ அதை நம்மளும் பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் யார் முன்னாடி பேசுகிறீங்களோ, இந்த பார்க்கின்ற மக்கள் எப்பேற்பட்டவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு மொழியில் பேசினா இன்னும் உங்களுடைய பேச்சு சென்று சேரும்னு நினைக்கிறீங்க. அதான் நீங்கள் அவர்கிட்ட எடுத்துக்கிட்ட படிப்பினை. சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்பு வணக்கம். தலைப்பு ஜீவாவின் எளிய தமிழ். எளிய மக்களின் இதயத்தில் இருப்பவர் அல்ல ஜீவா. இப்படி எளிய மக்களின் இதயத்தில் இருப்பவர் அல்ல ஜீவா, எளிய மக்களின் இதயமாகவே வாழ்ந்தவர்தான் ஜீவா அவர்கள். ஜீவா என்கிற ஒரு சொல் பொது உடைமை என்கிற ஒற்றை சொல்லுக்குள் அடங்குபவை அல்ல. அது மொழி, இலக்கியம், கலை என அத்தனை பண்பாட்டு தளத்திலும் பயணித்த ஒரு மிகப்பெரிய சகாப்தம் தோழர் ஜீவா அவர்கள். தோழர் ஜீவா அவர்களை பற்றி அண்ணா சொல்லுகிற போது இப்படி சொல்கிறார்: அவர் பேசாத நாள் இல்லை, போகாத ஊர் இல்லை, காணாத எதிர்ப்பும் இல்லை, பெறாத சீர்மிகு வெற்றியும் இல்லை. அவர் ஒளி விடு கணை போல விளங்கியவர். அந்த ஒளியால் தான் இந்த தமிழ்நாடே புது பொலிவு பெற்றது என்றார். அவருடைய சண்ட மாறுத பேச்சால் இந்த தமிழ் மக்கள் பெற்ற கருத்து கருவூலமும் உணர்ச்சி பெருக்கும் அளவிட முடியாதவை என்று பேரறிஞர் அண்ணாவாலே புகழப்பட்ட ஒரு பெரும் மக்களின் பேச்சாளர் தோழர் ஜீவா அவர்கள். அவருடைய நடை இந்த மக்களின் மனங்களில் இன்றும் நடை பயின்று கொண்டிருக்கிறது என்றால் அவர் எளிய தமிழில் அவர் கருத்தை மிக நுட்பமாக மக்களின் மனங்களிலே விதைத்தவர் ஜீவா அவர்கள். பாட்டுக்கொரு புலவன் பாரதியை போல பேச்சுக்கொரு புலவன் ஜீவா என்றே சொல்லலாம். அவர் பேச தொடங்கிவிட்டால் எரிமலை வெடிக்கும், கடல் மடை திறக்கும் என்றே சொல்லலாம். அவர் எளிய தமிழால் எல்லா மக்களையும் ஈர்த்தவர். ஒரு காலத்தில் பேச்சை கேட்பதற்காக காசு கொடுத்து விட்டு கடல் அலை என காத்து கொண்டிருந்தது அண்ணாவின் பேச்சுக்காக மட்டும்தான். அந்த அண்ணாவே வியந்து போற்றிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் ஜீவா அவர்கள்.
எப்படி என்றால், எழுத்தாளர் மாநாட்டிலே பேசுவதற்காக கல்கி அவர்கள் அண்ணாவை அழைக்கிறார். கல்கிக்கும் அண்ணாவிற்கும் கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அப்படி அந்த மாநாட்டிலே பேசுவதற்காக அழைத்து விட்டார். அண்ணா செல்கிற போது கல்கியிடம் கேட்கிறார், யாரெல்லாம் பேசுகிறார்கள் என்று. துரைக்கண்ணன் பேசுகிறார். இப்படி துரைக்கண்ணன் பேசுகிறார். நிறைய பேருடைய பேரை சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில சொல்ல மறந்துட்டேன், தோழர் ஜீவா பேசுகிறார் என்றார். அண்ணா சொல்கிறார், என்ன சொன்னீங்க? தோழர் ஜீவா பேசுகிறார். தோழர் ஜீவா பேசுகிறாரா? அப்படின்னா ஒரு விஷயம் செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுங்க? தோழர் ஜீவாவை கடைசியா பேச வையுங்க. அப்ப முதல்ல யார் பேசுறது அப்படின்னு கல்கி கேட்கும் போது அண்ணா சொல்றாரு, முதல்ல நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றீங்க? அண்ணா, உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக தான் மக்கள் இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்களேன்னு கல்கி கேட்ட போது அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அண்ணா சொல்றாரு, தோழர் ஜீவா பேசிவிட்டால், தோழர் ஜீவா மேடையில் பேசிவிட்டால் நான் என்ன, எவனும் பேசவே முடியாத அளவிற்கு ஜீவா பேசுவார் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களாலே வியந்து பார்த்த ஒரு பேச்சாளர் தோழர் ஜீவா அவர்கள். 1948 பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்டுகிறார்கள். விழா நடக்கிறது. அந்த விழாவை ராஜாஜி தலைமை தாங்குகிறார். கல்கி ஒருங்கிணைத்து நடத்துகிறார். அதிலே MS சுப்புலட்சுமி வந்திருக்கிறார், TK பட்டம்மல் வந்திருக்கிறார்கள். பல பேச்சாளர்களும் பாடலாசிரியர்களும் பாடலாளர்களும் வந்திருந்து கொண்டிருந்த அந்த மேடையிலே ஜீவாவை பேசுவதற்கு அழைக்கவில்லை. ஆனால் தோழர் ஜீவா அவர்கள் அந்த மேடைக்கு போகிறார். மக்களில் மக்களாக ஒருவராக இருந்து அந்த பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறார் ஜீவா. அங்கே இருப்பவர்கள் எல்லாம் ஜீவா பேச வேண்டும், ஜீவா பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். அங்கே TK பட்டம்மாவாக இருக்கட்டும், MS சுப்புலட்சுமியாக இருக்கட்டும், ஜீவா பேச வேண்டும் என்று கேட்டபோது ராஜாஜி பார்க்கிறார், இங்க பேசக்கூடியவருடைய பட்டியலில் ஜீவா பேரேலையே எப்படி பேச வைக்க முடியும்னு கேட்டப்போ இசையின் இளவரசி என்று சொல்லக்கூடிய MS சுப்புலட்சுமி சொன்னார், நீங்கள் கேட்கவில்லை என்றால் என்ன, நான் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும், மக்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது சரி அவரை பேச விடுங்க அப்படின்னு சொல்லி 5 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று அந்த விழாவிலே அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எப்போதுமே ஜீவா பேச தொடங்கிவிட்டால் கடிகாரத்தில் முள் ஓடுவதே அவருக்கு தெரியாது. அப்படியே பேசிக்கொண்டே இருப்பார். அந்த விழாவிலே பாரதியின் கவிதையை அவ்வளவு அழகாக பேசுகிறார் ஜீவானந்தம் அவர்கள். பேசி முடித்து விட்ட பிறகு அந்த விழாவில் அவருடைய பேச்சு எப்படி இருந்தது என்று அங்கே இருந்த ஒரு சிறு பெண்ணிடம் கேட்கிறார்கள். இது என்ன, ஜீவாவினுடைய பேச்சு எப்படி இருந்தது என்று அவருடைய வயது ஒத்தவர்களிடம் கேட்கலாம், அல்லது அவருடைய வயது மூத்தவர்களிடத்திலே கேட்கலாம் இல்லையா? ஆனால் அந்த பெண்ணிடம் கேட்கிறார்கள். அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படியே எங்க அப்பா பேசின மாதிரியே இருந்தது என்று சொன்னார். தோழர் ஜீவா அவர்களை பற்றி நாம் எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்த ஒரு செய்தி இருக்கிறது. தாம்பரத்திலே அவ்வை தொடக்கப்பள்ளிக்கு திறப்பு விழாவிற்கு காமராசர் வருகிற போது தோழர் ஜீவா தான் அடிக்கல் நாட்டினாரு. வந்து அவரும் அந்த திறப்பு விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி காமராசர் போய் அழைக்கிறார். போங்க காமராசு, நான் வர ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இங்க 1/2 மணி நேரம் கழிச்சு அவர் வந்தப்போ, ஏன் 1/2 மணி நேரம் தாமதமா வந்த அப்படின்னு சொல்லி காமராசர் கேட்கும்போது தோழர் ஜீவா சொன்னார், ஒரு வெட்டி தான் இருந்துச்சு, அது அழுக்கா இருந்துச்சு, அதை துவைச்சி கட்டிட்டு வந்தேன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஆளுமை. தன்னுடைய தான் கட்டிப்பதற்கு கூட அடுத்த அந்த ஆடையை சுத்தம் செய்து ஒரே வேட்டியை கட்டி கொண்டு கூட இந்த மக்களின் நலனுக்காக பேசிய ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை தோழர் ஜீவா அவர்கள். தோழர் ஜீவா அவர்களை காந்தியடிகளுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு இணைப்பு இருக்கிறது. இதோடு இந்த என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். தோழர் ஜீவாவும் காந்தி அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள், நேரே சந்திக்கிறார்கள். இவர் எழுதிய கடிதத்தின் மூலமாகத்தான் காந்திக்கு அறிமுகம். இவர் சொல்கிறார், காந்தி, நீங்கள் எழுதிய கடிதத்தில் நான் 3 நாட்கள் உறங்காமல் இருந்தேன். அவ்வளவு கருத்துக்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அந்த கருத்துக்கள் என்னை 3 நாட்கள் தூங்க விடவில்லை. சரி, இந்த ஆசிரமத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, உங்ககிட்ட இருக்கிற சொத்து எது அப்படின்னு கேட்டார். அப்போ ஜீவா சொன்னாராம், இந்தியா தான் என்னுடைய சொத்து என்று சொன்னாராம் ஜீவா. அப்போ காந்தி அவர்கள் சொன்னார், நீங்க தப்பா சொல்றீங்க ஜீவா, இந்தியாவே உன் சொத்து இல்ல, இந்தியாவிற்கே நீதான் சொத்து என்று சொன்ன காந்தி அவர்கள் பாராட்டிய, காந்தி அவர்கள் 2 பேரை தான் பாராட்டினார். ஒன்று பாரதி,
மற்றொன்று தோழர் ஜீவா அவர்கள். அந்த இந்தியாவினுடைய சொத்தாகிய ஜீவாவை நம் சொத்தாக நினையுங்கள். நன்றி, வணக்கம். தங்கமுத்து, வழக்கம் போல கலக்கிட்டீங்க. தகடூர் தமிழனா வந்து இந்த அரங்கத்தையே அதிர வச்சிட்டிங்க. தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றிய இந்த பேச்சால எனக்கு ஒரு கேள்வி, ஒரு நேயராக கேட்குறேன், இங்கே நடுவராக நான் கேட்கல. ஜீவா அவர்கள் வந்து சிறந்த அரசியல் பேச்சாளரா அல்லது இலக்கிய பேச்சாளரா? உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய பார்வையில் இலக்கியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட ஒருவர். அந்த இலக்கியத்தை தன் அரசியலும் தன் கருத்து களத்தோடு சேர்த்து பேசக்கூடியவர். அவர் இலக்கியத்தில் எல்லாமே படிச்சிருப்பார். பக்தி இலக்கியங்கள் எல்லாம் படித்தவர். அவர் பக்தி இலக்கியத்தை படிச்சிருந்தாலும் அவர் சுந்தரரை ஏற்றுப்பார். சுந்தரரை பெருமையாக பேசுவார். ஏன் அப்படின்னா, அவன் தம்பிரான் தோழன். தோழன் என்கிற ஒரு கருத்தியலை அவர் ஏற்றுக்கிட்டார். எந்த இடத்திலும் இலக்கியத்தை தன் கருத்தியலோடு பொருத்தி பார்த்த ஒரு மனிதர் தோழர் ஜீவா அவர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு நல்ல இலக்கிய பேச்சாளர் தான், இல்லை அரசியல் பேச்சாளர்? எப்படி இலக்கியத்தை எளிய தமிழிலும் பரப்பியவர், அதே போல மக்களுக்கான தலைவரும் நான் சொல்லுவேன். உண்மையா இந்த தோழர் ஜீவாவினுடைய ஆளுமையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் இந்த நிமிஷம் ஒரு நூலகத்துக்கு சென்று ஒரு ஜீவாவின் புத்தகத்தை வாங்கி படிங்க. அது போதும், அது எங்களுக்கான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நன்றி தங்கமுத்து. உங்களுடைய அறிவுரையை கேட்டு குறிப்பாக அந்த 2K கிட்ஸ் வந்து கூகுள்லேருந்து நூலகத்துக்கு போனால் அது வந்து சங்கரா டிவியோட வெற்றி என்று தான் நான் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியும் கூட. நன்றி. நன்றி. வணக்கம். ஜீவாவின் எளிய தமிழ். தோழர் ஜீவா, நாணயம் வாழ்க்கை கழகு, நாணயம் வார்த்தை கழகு, இப்படி இரண்டையுமே தன் அகத்தே கொண்டிருந்தவர் ஜீவா. சுயமரியாதை சிந்தனைகளையும் பொது உடைமை கொள்கைகளையும் தமிழ் பற்றும் கொண்டிருந்தார். தமிழ் பற்று என்று ஒரே வார்த்தையில் அவரை சுருக்கிவிட முடியாது. காரணம், இலக்கியத்தின் பால் கொண்ட அன்பால் இலக்கியவாதியாகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் அரசியலையும் அரசியல் சிந்தனைகளையும் அந்த கொள்கைகளையும் எளிய பாமர மக்களுக்கு சென்றடையும் வகையில் பேசிய பேச்சாளரும் ஜீவா. பொதுவாக அறிவார்ந்த சொற்களை பேசுகையில் அதை நாம் யாரிடம் பேசுகிறோம், எதற்கு பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பவையெல்லாம் முக்கியமான கூறுகள். அதே போல அதை கேட்பவர்கள் மனதில் புரியும்படியும் பதியும்படியும் சொல்வதும் ஒரு முக்கியமான கூறு. இவற்றை எல்லாம் அகத்தே கொண்டிருந்தவர் ஜீவா. காந்தியடிகள் சொல்வார் அல்லவா, பசித்தவன் காதுகளில் பகவத்கீதை ஓதி என்ன பயன் என்று. என்னை கேட்டால் நான் சொல்வேன், ஜீவா கம்மனையும் இலக்கியங்களையும் பசித்தவர்களிடம் கூட எப்படி கொண்டு சேர்த்தால் அவர்களுக்கு சேரும் என்று சேர்த்த பேச்சாளர் ஜீவா. அப்படி என்ன பேசினார் ஜீவா? இந்த நிலத்தை பரம்பரை பரம்பரையாய் ஆண்டவர் சிலர், தன் பேச்சாலே ஆண்டவர் அறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா என்கிறோமே. அப்படிப்பட்ட அண்ணாவின் பேச்சையே முறித்து பேசக்கூடிய திறம் படைத்தவர் ஜீவா. இருவரும் பெரும் அரசியல் தலைவர்கள். பிரச்சார சூழல் இருக்கிறது. பிரச்சாரம் நடத்த ஒரே இடத்திற்கு இருவரும் போகிறார்கள். முதலில் அண்ணா போகிறார். அவர் சென்ற பிறகு ஜீவா வருகிறார். அங்கு செல்கையில் அண்ணா என்ன சொல்லிவிடுகிறார்? நாங்கள் மானத்திற்காக போராடுகிறோம், அவர்கள் சோற்றிற்காக போராடுகிறார்கள் என்று. மக்கள் எல்லோரும் வியந்து போய், சரிதானே சரிதானே, அப்புறம் எப்படி அவருக்கு நாம் வாக்கு செலுத்த முடியும், இவர் கூறியது சரிதானே என்று என்ற நிலையில் இருக்கிறார்கள். சிலர் வியந்து போயிருக்கிறார்கள், ஜீவா இதை முறித்து எப்படி பேச போகிறார் என்று. ஜீவா வருகிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எளிமையாக, ஆம், யாரிடம் என்ன இல்லையோ அதற்காகத்தானே போராடுவார்கள் என்று சொல்லிவிடுகிறார். இப்படி எளிமையாய் அண்ணாவின் வார்த்தைகளையே முறியடித்து பேசக்கூடிய திறம் படைத்தவர் ஜீவா. இது மட்டும் இல்லை, ஒரு அரங்கில் இருவர் இருந்தால் கூட முழுமையாக பேசி முடித்துவிட்டுத்தான் செல்வாராம். அது ஏன் என்று கேட்டால், இருவர் சென்று இன்னும் இருவரிடம் சொல்வார்கள், அது 4 ஆகும், அது அப்படியே 8 ஆகும், கொள்கைகளும் சிந்தனைகளும் வளரும் என்று சொல்வாராம். தலைவர்களையும் பெருந்தலைவர்களையும் தன் பேச்சை கேட்பதற்காக ஈர்த்தவர் ஜீவா. நடிகர் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார். ஜீவாவை பற்றி அறிந்தவுடனே அவர் பேச்சை நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்.
ஜீவா தாம்பரத்தில் பேசுகையில் என்எஸ் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் எம்ஜிஆரை அழைத்து சென்று தாம்பரத்தில் நடந்த ஜீவாவின் பேச்சை அவர் கேட்கிறார். அப்படி பெரிய ஆளுமைகளை எல்லாம் தன்பால் ஈர்த்திருந்தவர் ஜீவா. தமிழுக்காகவும் எளிய தமிழில் பேசியவர் ஜீவா. தமிழை பயிற்று மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் அமைக்க வேண்டும் என்று முதலில் சொல்லியவரும் ஜீவாதான். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக மொழி கமிஷன் அமைத்து விவாதங்களும் கலந்துரையாடல்களும் நடக்கின்றன. பொதுவாக ஒரு விவாதமோ ஒரு கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த அரசு அமைப்பு சார்ந்த விவாதங்களோ நடக்கும் பொழுது அங்கு உள்ளே என்ன நடந்தது என்று மக்களுக்கு பெரிதளவு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஜீவா அதை தைரியமாக வந்து உள்ளே இவர்கள் இதைத்தான் பேசினார்கள் என்று வெளிப்படையாக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று பேசியவர் ஜீவா. இத்துணை ஆளுமை படைத்திருக்கிறாரே, இது எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் சிந்திக்கலாம். காரணம் புத்தகங்கள். புத்தக வாசிப்பில் தன்னை இழைத்து கொண்டவர் ஜீவா. காரைக்குடி கம்பன் கழகத்தில் ஜீவா பேசவிருக்கிறார். அவருக்கு பேச விதிக்கப்பட்ட நேரம், ஒதுக்கப்பட்ட நேரம் 40 மணித்துளிகள். அவர் எவ்வளவு நேரம் பேசியிருப்பார் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதே மணித்துளிகளில் தானே பேசியிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஜீவா பேசுகிறார் பேசுகிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார். 70 மணித்துளிகள் பேசினார் என்பது வரலாறு. அந்த நிமிடங்களில் 40 நிமிடம் தாண்டி அந்த சிவப்பு விளக்கை கணேசனார் ஒளிரச் செய்ய விடவில்லை என்பதும் வரலாறு. அது எப்படி என்று வியந்து கேட்டால், அவர் பேசி முடித்தவுடன் தலைமை உரையில் அவர்கள் சொன்னார்களாம், பேசியது ஜீவாவாக இருந்திருந்தால் நான் அந்த விளக்கை ஒளிர விட்டிருப்பேன். பேசியதே கம்பனாயிற்றே, எப்படி அவருக்கு விளக்கு அளிக்க முடியும் என்று அவர் பேசினாராம். நன்றி உரையில் கணேசனார் சொன்னாராம், இவரே வந்து ஒவ்வொரு வருடமும் பேச வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு சொல்லியிருக்கிறார். இப்படி கம்பன் மீது ஆழங்கால் பட்டிருந்தவர் ஜீவா. இதேபோல் இன்னொரு தலைவரிடமும் எந்த பேச்சாளரையுமே எந்த இன்னொரு தலைவரையுமே கடிந்தும் சாற்றியும் மட்டுமே பேசிய ஒருவர் தந்தை பெரியார். தன் கட்சியிலிருந்தும் தன் கொள்கைகளிலிருந்தும் மாறுபட்டும் விலகியும் சென்றவர்களை சாடி பேசுவதுதான் அவர் வழக்கம். ஜீவாவும் அவர் கொள்கைகளில் தான் முதலில் இருக்கிறார். அவருடைய இயக்கத்தில் தான் சேர்ந்து அவருடன் பணிபுரிகிறார். இப்படி இருக்கையில் ஒரு காலத்தில் அவருக்கு முரண் ஏற்பட்டு விடுகிறது. பெரியாரை விலகிச் சென்று விடுகிறார். பெரியார் அவரை பற்றியும் சாடித்தானே பேச வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இல்லை, பெரியார் சொல்கிறார், ஜீவா மிகப்பெரிய வீரன், ஜீவா ஒரு மிகப்பெரிய வீரன், அவன் வீரம் நிறைந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அது என்னுடைய இயக்கத்தில் முடியவில்லை, எந்த இயக்கத்தில் இருந்தால் அவனால் அது முடியுமோ அந்த இயக்கத்திற்கு சென்று விட்டார் என்று பெரியார் பேசுகிறார். வரலாற்றிலேயே அவர் புகழ்ந்தும் அவர் சாடியும் பேசாத ஒரே தலைவர் ஜீவா. பெரியார் மட்டுமா? இலக்கியத்தின் மணிமகுடம் மகாகவி பாரதியாரை பற்றியும் அவருக்கு ஒரு புகழ் கிடைத்திருக்கிறது. நாகர்கோயிலில் ஜீவா பேசுகிறார். அதை பாரதியின் மகள் சகுந்தலா பாரதி அவர்கள் இருந்து கேட்கிறார். அவர் பேசி முடித்தவுடன் சகுந்தலா பாரதி அவர்கள் சொல்கிறார்களாம், இவர் பேசியது என் தந்தை பாரதியார் என்னவோ இறந்து விட்டார், ஆனால் ஜீவா பேசியதை பார்க்கையில் பாரதியே வந்து பேசியதைப் போல இருந்தது என்று சொல்கிறார். அப்படி நினைத்து பாருங்கள், ஒரு உயிர் பிரிந்துவிட்டால் அதை மீட்க முடியாது. அதை மீட்டு தரும் மருத்துவர்களை அதனால்தான் நாம் தெய்வம் என்கிறோம். அப்படி இலக்கியத்தில் யுகபுருஷராய் இருந்த மகாகவி பாரதியாரை நினைவூட்டும் வகையில் ஒரு தலைவனால் பேச முடியும் என்று சொன்னால் அது ஜீவானந்தத்தால் மட்டும்தான் முடியும். சரி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜீவாவின் எளிய பேச்சு புகழ் பெற்றிருந்ததா? தேசிய அளவில் புகழ் பெற்றிருந்தது. எப்படி? ஜீவா காந்திய கொள்கைகளையும் பின்பற்றுகிறார். அதில் அவருக்கு ஒரு முரண் ஏற்படுகிறது. அதை பற்றி காந்திக்கே ஒரு கடிதம் எழுதுகிறார். அதை படித்துவிட்டு காந்தி பதில் எழுதினாராம், ஜீவா, உங்களை நான் வந்து நேரில் சந்திக்கிறேன் என்று இவரை பற்றி அறிந்து நான் வந்து சந்திக்கிறேன் என்று கடிதம் எழுதுகிறார். அப்படியே வருகிறார். தமிழ்நாட்டிற்கு வந்து காரைக்குடியில் வந்து அங்கு சிராவயலில் ஜீவா ஒரு ஆசிரமம் நடத்துகிறார். அந்த ஆசிரமத்தில் சென்று நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று அந்த ஆசிரமத்திற்கு செல்கிறார் காந்தி. அங்கு சென்று எல்லாவற்றையும் பார்வையிட்டு விட்டு ஜீவானந்தத்திடம் கேட்டாராம், ஜீவா, ஆசிரமம் எல்லாம் நடத்துகிறீர்களே, உங்களுக்கு என்ன சொத்து என்று கேட்டாராம். அதற்கு ஜீவா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்தியாதான் என்னுடைய சொத்து என்றாராம். அதற்கு காந்தி
இன்னும் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். இல்லை ஜீவா, நீங்கள் தான் இந்தியாவிற்கு சொத்து என்று, இந்தியாவிற்கே சொத்து என்று மகாத்மா காந்தி அவர்களே சொல்லி இருக்கிறார் என்றால், ஒரு எளிமையான தமிழ் பேசிய ஒரு தலைவர் எப்படியெல்லாம் சென்று மக்களையும் ஆளுமைகளையும் தலைவர்களின் மனதையும் பிடித்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி எளிய தமிழ் சென்றடையும் என்றால் நாமும் அந்த தமிழை கற்று பறைசாற்றுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளியம்மை ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போது ஜீவா அவரை பற்றி பேசுகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் என்னெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணீங்க இதுக்காக? சும்மா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டால் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஜீவா அவர்கள் அரசியல் தமிழ் அப்படின்னு வரும்போது ஒரு கல்லூரி மாணவியா, பள்ளி முடித்து கல்லூரி வந்த மாணவியா, அரசியலில் ஆழங்கால் இல்லை அப்படின்னாலும் சிறிய தகவல்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இதுக்காக தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் தெரிந்த நண்பர்கள், பேச்சாளர்கள் அவர்களுக்கிடமிருந்து முதல்ல இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதற்கான தகவல்களை எடுத்து மக்களுக்காக கோர்த்து இது பண்ணது தான் இது. சிறப்புமா, வாழ்த்துக்கள். நன்றி. திசையளந்து பேசும் திருமேனி, ஒற்றை கரத்தினில் வானத்தை அளந்து விடுவர், மற்றொரு கரத்தினில் அளந்த வானத்தை எளியவர்களின் வாசலுக்கே தந்து விடுவர். திருமாலே மானுட வடிவம் கொண்டு தன்னுடைய வில்லுக்கு பதிலாக சொல்லெடுத்து வந்துவிட்டாரோ என்று கேட்பவர்களெல்லாம் சொக்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். வள்ளுவனாக, பாரதியாக, கம்பனாக, இடையிடையே இளங்கோவாக, ஏன் உலகத்து மாக்கவிகளையெல்லாம் ஒரு சேர கொண்டு வந்தார் போல ஒரு உருவம் இருந்தால் அந்த உருவத்தினுடைய பெயர்தான் தோழர் ஜீவானந்தம். ஜீவானந்தத்தினுடைய எளிய தமிழ் குறித்து பேசவிருக்கின்றேன். ஜீவாவின் பேச்சுதான் ஜீவனுள்ள பேச்சு என்பார்கள். இது வெறும் மோனைக்காக சொல்லப்பட்ட வாசகம் அல்ல தோழர்களே, அதுதான் மோகன வாசகம். அரசியலாக இருந்தாலும் சரி, கலை இலக்கியமாக இருந்தாலும் சரி, ஜீவாவுக்கு நிகர் ஜீவாதான். 4 பேர் இருந்தாலும், 40 பேர் இருந்தாலும், 4000 பேர் இருந்தாலும், அரங்கமே நிரம்பி இருந்தாலும் உணர்ச்சிவயமாக பேசக்கூடியவர் தோழர் ஜீவானந்தம். 1934 நீலகிரியில் ஒரு சங்க கூட்டம் அமைச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஔவை சண்முகம் அவர்கள். இருந்ததே 5 பேர் தான். தோழர் ஜீவானந்தம் பேசுகிறார். 5 பேர் தானே இருக்கிறாங்க, 5 நிமிஷம் பேசினா போதும் அப்படின்னு நினைக்கல. 2.5 மணி நேரம் பேசுகிறார் தோழர்களே. அந்த நேரத்தில் ஔவை சண்முகம் அவர்களுடைய தம்பி பசுபதி அவர்கள் கேட்கிறார், அண்ணன் 2.5 மணி நேரம் பேசுனீங்க, அருமையாக பேசியிருக்கீங்க, 5 பேர் தானே இருக்கிறோம், 5 நிமிஷம் பேசியிருக்கலாமேன்னு சொன்னப்ப ஜீவா சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். தம்பி, 5 பேர்ல ஒரு ஆள் நான் பேசின பேச்சை தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கிட்டா அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொன்னார் ஜீவானந்தம். இந்த இடத்துல காரைக்குடியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கலை இலக்கிய பெருமன்றத்தை நடத்துகிறார்கள், ஒரு மாநாடு. உடனே எதிர்த்தரப்பிலிருந்து சில சலசலப்பு வரும்ல, அது மாதிரியான சலசலப்பு வந்தபோது தோழர் ஜீவானந்தம் பேசுகிறார். அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன தொடர்பு என்று சிலர் கேட்பதைப் போல கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கலை இலக்கிய மாநாட்டிற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறார்கள். உண்மையில் பாட்டுக்கெல்லாம் பாட்டாக விளங்கக்கூடிய கம்யூனிஸ்டின் அறிக்கையை கொடுத்த தோழர் காரல் மார்க்ஸும் லெனினும் எங்கல்ஸும் எல்லாரும் இலக்கியவாதிகள் தான். அவர்கள் ஷேக்ஸ்பியரை படித்திருந்தார்கள், மில்டனை படித்திருந்தார்கள், கீட்ஸை படித்திருந்தார்கள் என்று எதிர் விமர்சனம் செய்தார் தோழர் ஜீவானந்தம். அந்த நேரத்தில் பூனை எலியை பிடிக்கும் போது ஒரு கடினமாக பிடிக்கும், அதுவே தன்னுடைய குட்டிகளை கவ்வும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லுதுன்னு வைங்களேன், லாவகமாக கொண்டு போகும். அதனுடைய பல்லினுடைய தடம் கூட அந்த குட்டிகள் மீது படவே படாது. அது மாதிரியான ஒரு தன்மையில் தன்னுடைய சக கட்சி தோழமைகளை விமர்சிக்கும் போது ஜீவா நடந்து கொண்டது தாய் பூனைக்கு நிகரான ஒரு சமயம். அவர் தோழர்களை ஒருபோதும் புண்படுத்தவே மாட்டார். என்ன சொல்வார் தெரியுமா? நம்ம கட்சி ஆளு தானே, நம்ம தோழர் தானே, சொன்னா புரிஞ்சுப்பார், தோழர்களுக்கும் மனம் உண்டு, அவர்களை புண்படுத்தக்கூடாது என்று சொன்னவர் ஜீவானந்தம் அவர்கள். அந்த நேரத்திலே கம்பன் சொல்லி வைத்த ஒரு வாசகம் என்னுடைய நினைவில் வருகிறது.
தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ என்ற வார்த்தைக்கு வாழ்ந்த எடுத்துக்காட்டாக இருந்தவர் தோழர் ஜீவானந்தம் அவர். ஒரு பேச்சாளனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு ஜீவா ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒரு பசுமாடு இருக்கிறது, அது புண்ணாக்கு சாப்பிடுது, புல்லு சாப்பிடுது, வைக்கோலை சாப்பிடுது, பருத்தி கொட்டையை சாப்பிடுது. ஆனால் கொடுக்கிறது பசும்பாலைத்தான் கொடுக்குது. அதே மாதிரி தோழர்களே, நீங்கள் லெனினை படியுங்கள், காரல் மார்க்ஸை படியுங்கள், திருமூலரை படியுங்கள், யாரை வேண்டுமானாலும் படியுங்கள். ஆனால் பாமர மக்களுக்கு எது தேவையோ அது பற்றி பேசுங்கள் என்று சொன்னவன் ஜீவானந்த். அந்த எளிய தமிழை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தவர். பொது உடைமை என்பது மிகப்பெரிய பெட்டகமாக இருந்தது அது வரைக்கும். அந்த பொது உடைமை பெட்டகத்தின் பொருத்தமான திறவுகோலாக பாமரனுக்கு அமைந்த ஒரு பேச்சாளர் தோழர் ஜீவானந்த். அவர் இவ்வாறு சொல்கிறார், ஒரு பேச்சாளனுக்கு எப்பயுமே விமர்சனங்கள் மேல நம்பிக்கையே கிடையாது. அதுவும் நான் நல்ல பேச்சாளன், என் பேச்சில் ஒரு விமர்சனமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு குழந்தை விமர்சித்தால் கூட அதை அடுத்து எடுத்துக்கிட்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சாளர் தான் தோழர் ஜீவானந்தம் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு வாத்தியக்காரங்க இசைக்கருவிகளை மீட்டும் போது எவ்வளவு ரசனையாக கேட்பாங்களோ விமர்சனங்களை அவ்வளவு ரசிக்கக்கூடிய நபர் ஜீவானந்தம் அவர். அவர் சொல்கிறாருங்க ஒரு இடத்துல, தோழர்களே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பேச்சாளன் பேசினான்னு வைங்களேன், மக்களிடத்தில் அது போகவே போகாது. தான் கற்றதை எல்லாம் கார்மேகமாக கொட்டிவிட வேண்டும் என்று நினைத்தால் அது கலர் நிலத்திலும் போகலாம், கடலிலும் போகலாம். யாருக்கு என்ன தேவை? இலக்கியம் தேவையா? இலக்கியம் பேசணும். பொது உடைமை கருத்துக்கள் தேவையா? பொது உடைமை கருத்துக்களை பேசணும்னு சொல்லி பால் நினைந்தூட்டும் தாயினும் சாழ பரிந்து என்று திருவாசகம் பேசுகிறதே, அதற்கு நிகராக பாமரனுக்கு என்ன தேவை என்று அளந்து அளந்து பேசிய ஒரே பேச்சாளன் தோழன் ஜீவானந்தம் மட்டும்தான். தோழர்களே, ஒளிபெருக்கிக்கு முன்பாக பேசக்கூடிய அனைவரும் பேச்சாளர்களா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக இல்லை. பொது உடைமை கருத்துக்களை துறைதோறும் கொண்டு சேர்த்த சீவானந்தம் அவர்கள் செங்கொடியை ஏற்றி வைத்து சிம்ம கர்ஜனையாக பேசுவார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பேசி பேசி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அவையில் பேசி பேசி அவருடைய செவித்திறனே பாதிப்படைந்தது. காது கேட்காம போயிடுச்சு. அப்படி ஒரு பேச்சாளனை நீங்கள் இந்த தமிழகத்தில் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளன் தான் தோழர் ஜீவானந்தம் அவர்கள். இன்று பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் பணத்திற்காக பேசுகிறார்கள், புகழுக்காக பேசுகிறார்கள். காசு பணத்திற்கு ஆசைப்படாமல் மக்களின் படிந்திருக்கக்கூடிய தூசை போக்க வேண்டும் என்று பேசிய ஒரே பேச்சாளன் தோழர் ஜீவானந்தம். ஒரு தனியார் தொலைக்காட்சி, சொல்வதற்கே வேதனையாக இருக்கிறது, அவருடைய உருவ படத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்து வீதிகளில் கொண்டு போய் இவர் யாருன்னு தெரியுதான்னு கேட்டப்ப ஒருத்தரும் இவர் ஜீவானந்தம்னு சொல்லலைங்க. ரொம்ப பெரிய வேதனை. மக்களுக்காக பேசிய ஒரு பேச்சாளனை இந்த மண் மறந்திருக்கிறது. இந்த தமிழ் தேர் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு இல்லத்திலும் ஜீவானந்தத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அது சரியாக நடந்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். பாலு ஆனந்த், ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய இடங்களில் ரொம்ப ரசித்தேன். அந்த மோனை பூனை ரொம்ப நல்லா இருந்தது. உங்ககிட்டேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு பேச்சாளன் அவையை நம்புகிறாரோ இல்லையோ, முதலில் அவர் தன்னை நம்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் 2 சின்ன செய்திகள் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்டேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஜீவா அவர்கள் கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் ஒரு கம்பனிஸ்டும் கூட அப்படின்னு எனக்கு தோன்றியது. நீங்கள் ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சிங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சி மக்கள்கிட்ட போய் இது யார் அப்படின்னு கேட்டப்போ யாருக்குமே தோழர் ஜீவா அவர்களை தெரியல அப்படின்னு. ஆனால் உங்களுடைய இந்த பேச்சு மூலமாக ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய இந்த தமிழ் தேர் மூலமாக கண்டிப்பாக அவருடைய முகம் பல இல்லங்களுக்கு, பல உள்ளங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கும். தனியார் தொலைக்காட்சி அதை செஞ்சுருக்கலாம், ஆனால் இந்த முயற்சியினால் சங்கரா டிவி ஒரு தனித்துவ தொலைக்காட்சியாக நிச்சயமாக ஒளிரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க. எதிர்காலத்தில் அறிஞர் அண்ணாதுரையினுடைய தமிழ் என்று ஒன்று வரப்போகிறது. அறிஞர் அண்ணாவினுடைய நடை என்று வரப்போகிறது. இதுவரை தமிழ் அழிந்துவிடும் என்ற அச்சத்தில் இருந்தேன். இனிமேல் எனக்கு அந்த கவலை இல்லை. இதை சொன்னவர் கல்கி. ஏன் அறிஞர் அண்ணா மட்டும்தான் சிறப்பாக பேசுவாரா?
மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் சிறப்பாக பேசவில்லையா? அறிஞர் அண்ணா அப்படி என்னதான் பேசிவிட்டார் என்றால், மற்ற பேச்சாளர்களும் பேசினார்கள். மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் மக்களின் காதுகள் கேட்கும்படி பேசினார்கள். அறிஞர் அண்ணா மட்டும்தான் மக்களின் உள்ளமும் கேட்கும்படி பேசினார். அப்படி பேசி பேசி என்னதான் சாதித்தார் அறிஞர் அண்ணா என்றால், வறுமையில் இருப்பவர்களையும் ஏழ்மையில் இருப்பவர்களையும், ஏன் கல்வி அறிவு மறுக்கப்பட்டவர்களுக்கு கூட அரசியலை கொண்டு போய் சேர்த்ததுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் செய்த சாதனை. இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் மேடையில் ஏற்றி அழகு பார்த்தார். சமஸ்கிருதம் கலந்து பேசப்பட்ட தமிழை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு இழுத்து கொண்டு வந்து மேடையில் ஏற்றி தூய தமிழாக்கி அழகு பார்த்தாரே அறிஞர் அண்ணா. ஸ்லேடையாக, உணர்ச்சிகரமாக, நகைச்சுவையாக அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஏதோ தமிழ் அன்னைக்கு புதிய குழந்தை பிறந்ததை போல நிறைவை தந்தது. அறிஞர் அண்ணா 5 நிமிடம் கொடுத்தாலும் பேசுவார், 5 நொடிகள் கொடுத்தாலும் பேசுவார். விழுப்புரத்திலே ஒரு கூட்டம் முடிந்து மற்றொரு கூட்டத்திற்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. மணியோ 10 மணி. அங்கே இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் காத்து கொண்டு கிடக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அப்படி என்னதான் பேசப் போகிறார், எவ்வளவு நேரம் பேசுவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசியது 5 நொடிகள்தான். மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, வழங்குங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை. இதை நான் அரசியல் என்பதை தாண்டி ஒரு பேச்சாளனாக பார்க்கிறேன். அந்த தேர்தலிலே அந்த கட்சி வெற்றி பெற்றது. இது அரசியலுக்கான வெற்றியா என்றால் நிச்சயமாக இல்லை. அது மேடை பேச்சுக்கான வெற்றி. மேடை பேச்சிலே வெற்றி பெறுவதற்கு அறிஞர் அண்ணாவிற்கு என்ன காரணம் இருக்கிறது என்று என்னை பார்த்து கேட்டால், அறிஞர் அண்ணா கையாண்ட கோணம் என்பது வேறு. ஒரு பொருளை நாமெல்லாம் ஒரு கோணத்தில் பார்ப்போம், ஆனால் அறிஞர் அண்ணா அதை மறுகோணத்தில் பார்ப்பார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நாமெல்லாம் படித்திருப்போம். இதனுடைய பொருள் என்ன? கல்வி கற்க வேண்டும், கல்வி கற்றபின் அதன்படி நடக்க வேண்டும். அறிஞர் அண்ணா என்ன தெரியுமா பேசுகிறார்? நூல்களை தேடி தேடி படியுங்கள், ஆனால் அந்த நூல்களில் இருக்கும் குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டு படியுங்கள் என்று சொல்லுகிறார். என்றால் இப்படி தமிழுக்கு ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்து கொடுத்தவர் அறிஞர் அண்ணா தான். எதிரிகளுக்கு அறிஞர் அண்ணா பேசும் பேச்சு என்பது ஒரு நடுக்கத்தை கொடுக்கிறது என்றால் அவர் பயன்படுத்திய ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் தமிழ். அவர் இப்படியாக பேசுகிறார். நான் பதவிக்கு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. என்னுடைய ஆட்சியினை கலைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து கலைக்க முடியுமா என்று சவால் விட மாட்டேன். ஏனென்றால் உங்களால் முடியும். ஆனால் என்னுடைய ஆட்சியை கலைத்துவிட்டு இந்த இடத்திற்கு வேறொருவர் வந்து அமர்ந்து கொண்டு அண்ணாதுரை கொண்டு வந்த இந்த திட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாரே, அப்போது மக்கள் எல்லாம் வெகுண்டெழுவார்கள் என்ற அச்சம் உங்களுக்குள் இருக்கும் என்றால், அந்த அச்சம் இருக்கின்ற வரை அறிஞர் அண்ணாதுரை தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்றான் என்று பொருள் என்று பேசுகிறார். என்றால் எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பலவீனம். அந்த பலவீனத்தை தமிழின் மூலம் கொண்டு போய் சேர்த்தவர் அறிஞர் அண்ணா அல்லவா? தமிழன் மறந்து போன பண்பாட்டை, இந்த தமிழ் சமூகம் மறந்து போன பண்பாட்டை நமது தமிழனிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர் அறிஞர் அண்ணா. அதை வெளிநாட்டில் கூட கொண்டு போய் சேர்த்தவர் தான் அறிஞர் அண்ணா. ஒரு செல்வந்தர் ஒருவர் விருந்திற்காக அறிஞர் அண்ணாவை அழைத்திருக்கிறார். தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை பற்றி பேச வேண்டும், அவரனுடைய பெருமையை பற்றி முக்கியமாக பேச வேண்டும். அவர் இப்படியாக சொல்லுகிறார், நாங்கள் 30 நாளும் 30 தட்டுகளில் தான் சாப்பிடுவோம் என்றார். அதற்கு அறிஞர் அண்ணா என்ன பதில் கூறினார் தெரியுமா? எங்கள் ஊரில் ஒரு ஏழை கூட ஒரு நேரம் சாப்பிட்ட தட்டை மறுநேரம் உணவு உண்ண பயன்படுத்த மாட்டான் என்றார். அங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் வியந்து போய் கேட்டார்கள், அப்படியா, அந்த தட்டினுடைய பெயர் என்ன என்று கேட்டபொழுது அந்த தட்டினுடைய பெயர் வாழை இலை என்று சொல்லுகிறார். இப்படி நம்முடைய பண்பாட்டை வெளிநாட்டிலும் கொண்டு போய் சேர்த்தவர் அறிஞர் அண்ணா. அரசியலிலும் நகைச்சுவையை புகுத்தியவர் யார் என்றால் அதுவும் அறிஞர் அண்ணா தான். சட்டசபையிலே ஒருவர் எழுந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்னவென்றால், நான் மிருகசாலைக்கு அனுப்பிய புலியை சரியாக கவனிக்கவில்லை, ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பெண் புலியை நீங்கள் நன்றாக கவனித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்.
அதற்கு அறிஞர் அண்ணாதுரை பதிலளிக்க வேண்டும். என்ன சொன்னார் தெரியுமா? இதுவெல்லாம் சம்மந்தி சண்டை, இதை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்றால் நகைச்சுவையையும் அரசியலையும் ஒன்று சேர்த்தவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பொழுது அத்தனை கூட்டமும் வந்தது. எதற்காக? அவர் அரசியல்வாதி என்பதற்காக அல்லவா? அவர் ஊட்டிய ஊக்கம்தான் இன்று ஒட்டுமொத்த தமிழனையும் தமிழகத்தையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற உரையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாவை பூர்ணிமா, உங்களுடைய பெயர்ல இருக்கிற பூர்ணிமா என்பது போல உங்களுடைய பேச்சு வந்து பூரணமாக இருந்தது. நன்றிங்கய்யா. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நீங்கள் உங்களுடைய பேச்சில் வந்து கோவையா எல்லாவற்றையும் சொன்ன விதம் வந்து அவரை பற்றின ஒரு இப்போ 360 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முழுவதுமாக எந்த இடத்திலும் வந்து விடாமல் பதிவு செய்தது. அந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கு வந்து அறிஞர் அண்ணா எவ்வாறு பொருள் கொண்டார்னு நீங்கள் சொன்னீங்க. அது எனக்கு புது தகவலாக இருந்தது. அதற்கு வந்து உங்களுக்கு பாராட்டுகள். நன்றி ஐயா. அதை கேட்ட பிறகு எனக்கு ஒன்று தோன்றியது. இந்த மேடை பேச்சு தமிழ் இதை ஒட்டி, மேடையேறி பேச வேண்டுமென்றால் நிற்க வேண்டும், மேடையேறி பேச வேண்டுமென்றால் நிற்க வேண்டும், பேசிய பேச்சு நிற்க வேண்டுமென்றால், பேசிய பேச்சு மக்கள் மனத்தில் நிற்க வேண்டுமென்றால் நிறைய கற்க வேண்டும் அப்படின்னு வித்தியாசமாக ஒரு கலவையாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சமாக இருந்தது. அவருடைய பேச்சுத்திறன் வந்து ஏன் ரசிக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு அழகான விளக்கமாக இருந்தது. இதேபோல் தொடர்க, மேன்மேலும் சுடர்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து கால்கை துடித்து அங்கம் பிளந்து உயிர் துடித்திடினும், பொங்குதமிழை பேச மறவேனோ. ஆன்றோர் அவைக்கு எனது முதல் வணக்கம். சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். மேடையில் ஒரு வேங்கை வீசி எழுமே, விண்ணோக்கி வீசி எழுமே, வீறு கொண்டே ஓர் யானை போரில் கிளம்புமே, வெஞ்சேனை முறுக்கேறுமே என்கிறார் கண்ணதாசன். என்ன சொல்கிறார்? ஒரு வேங்கை பாய்கிறது, ஒரு யானை போருக்கு செல்கிறது. ஆனால் நின்று கட்டளையிடும் ஒரு அரசனாக இல்லாமல் போரில் நின்று களத்தில் போராடும் வீரனாக அந்த விலங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட வீரன் தான் ஜீவா. அந்த கவிதையின் உச்சம் இறுதி வரிதான். வெஞ்சேனை முறுக்கேறுமே என்கிறார். நான் என்ன நினைக்கிறேனோ, என்னுடைய கொள்கை எதுவோ, நான் எந்த தத்துவத்தை நம்புகிறேனோ அதன் தாக்கத்தை, அதன் ஆழத்தை கேட்பவரும் உணரும் வகையில், கேட்பவரும் சீரும் வகையில் சொல்லுவதுதானே ஒரு மேடை பேச்சாளனுக்கு அழகு. அப்படிப்பட்ட மேடை பேச்சாளனாக ஜீவா இருந்ததுதான் இந்த கவிதை நமக்கு காட்டுகிறது. அப்ப ஜீவா ஒரு இலக்கியத்தை எப்படி பார்த்திருக்கிறார்? தன்னை நவீன சிந்தனையாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லோரும் எல்லா நல்ல கருத்துகளும் எல்லா புதுமைகளும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியானவை என்று நினைத்து கொண்டிருக்கும் காலம் இது. ஆனால் ஜீவா கம்யூனிசம் தமிழில் இருந்தது என்று சொன்னார். இசங்களுக்கு பெயர்கள் புதிதாக வரலாம், எல்லா கொள்கைகளும் புதிதான பெயர்களுடன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகின்றனவே தவிர அவை தமிழன் தன்னுடைய அகத்தில் உணர்ந்து கொண்ட கொள்கைகள்தான் என்பதனை ஜீவா புரிய வைத்தார். எத்துணை பேர், எத்துணை அரசியல்வாதிகள் தமிழை ஒரு பிற்போக்கான மொழியாக பார்க்கிறார்கள். தமிழில் சொல்லப்பட்ட கருத்துகளும் இந்திய மெய் ஞானத்தையும் உதறி தள்ளுகிறார்கள். ஆனால் ஜீவா தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காத்த தமிழின் மரபு மாறாத ஜனநாயக கவிஞன் பாரதி என்று குறிப்பிடுகிறார். அப்ப தமிழின் மரபு மாறாமல் இருக்க வேண்டும், ஏனென்றால் இந்த மரபில் பல நல்ல கருத்துகள் இருக்கின்றன என்று உணர்ந்தவராகத்தானே இருந்திருக்கிறார். கம்பன் சொன்னதையும் பாரதி சொன்னதையும் தன்னுடைய கட்டுரைகளின் எல்லா இடத்திலும் சுட்டி காட்டுகிறார். எப்படிப்பட்ட ஒரு உலகை காட்டினான் கம்பன்? கோசல நாட்டை காட்டும் பொழுது, அந்த நாட்டின் வளத்தை காட்டும் பொழுது நாட்டுப்படலத்தில் நகர்ப்படலத்தில் முதலில் என்ன வருகிறது? குப்பைகளாக மணிகள் சிதறி கிடப்பது தானே வருகிறது. ஜீவா அவற்றை குறிப்பிடுகிறார். எல்லா மக்களும் எல்லாமும் பெற்று வாழும் ஒரு சமூகத்தை இந்த மண்ணின் கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதனை ஒரு பாமரனுக்கும் புரியும் வகையில் பேசி எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தவன் ஜீவா. எப்பங்க ஒரு பேச்சாளன் வெற்றி பெறுகிறான்? எப்போ ஒரு கவிஞன் முழுமை பெறுகிறான்? அவன் எதை சொன்னானோ,
அதன்படி வாழும் பொழுதுதான். அப்படி வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஜீவா அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு முறை ஒரு தொடர்வண்டி பயணத்தில் தான் கட்சிக்காக சேர்த்து வைத்திருக்கும், கட்சிக்காக பல இடங்களிலிருந்து திரட்டிய பணத்தை கொண்டுட்டு போறார். ஆனால் அவருக்கு ஒரு டீ காஃபி குடிக்க கூட அவரிடம் பணம் இல்லை. அப்ப என்ன செய்கிறார்? அந்த பணத்திலிருந்து 1 ரூபாய் எடுக்காமல் சென்று இறங்கியவுடன் தான் அவர் அந்த உணவை உட்கொள்கிறார். அப்ப கேட்குறாங்க பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம், ஏன் நீங்க இதிலிருந்து கொஞ்சம் எடுத்திருக்கலாமே, திரும்ப வச்சிருக்கலான்னு. அது கட்சி பணம், அதிலிருந்து 1 ரூபாயை கூட நான் கடனாகவும் எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படித்தானங்க ஒரு தலைவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவனின் பின் செல்வதற்கு ஒரு சமூகம் எப்பொழுதும் தயாராக இருக்கும். ஆனால் இன்றைய தலைவர்கள் அப்படி இருக்கிறார்களா? கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் தெருக்கோடியில் இருக்கும் ஒருவனுக்கும் செல்வம் போய் சேர வேண்டும் என்று நினைத்தவன் அல்லவா அவன். இலக்கியத்திலும் கூட ஒரு இலக்கியவாதிக்கு நாம் செலுத்தும் மரியாதை என்பது எது? அவன் நூல்களை வாங்குவதா? அவனுக்கு பொருள் உதவி செய்வதா? சாமி சிதம்பரனாரின் கட்டுரைகளை பற்றி பேசும் பொழுது ஜீவா சொல்லுகிறார், சாமி சிதம்பரனாரின் இலக்கிய பணியை, அவருடைய நூல்களை வாங்கி வாசியுங்கள், ஏனென்றால் அதுதான் அவர் கலைக்கு நாம் செய்யும் மரியாதை என்று சொல்லுகிறார். அப்ப கலையை மதித்தவனாக, இலக்கியத்தை அறிந்தவனாக இருந்த பொழுதிலும் கூட அவர் நினைத்திருந்தால் இலக்கியத்தை பற்றி யாருக்கும் புரியாத மொழியில் கட்டுரைகளா எழுதி தள்ளி தமிழுலகத்தில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் மக்களுக்காக பேசி, மக்களுக்காக வாழ்ந்து, மக்களின் ஒருவனாக ஒரு எம்எல்ஏ டிராம்ல பயணம் செய்கிறார் என்றால் மக்களுடன் மக்களாக, மக்கள் பயணிக்கும் ஒரு போக்குவரத்தினை ஒரு எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தர் பயன்படுத்துகிறார்னா சின்ன விஷயம் இல்லைங்க அது. அப்படிப்பட்ட எளிமையான மனிதன்தான். ஆனால் விஸ்வரூபம் எடுத்து நம் முன் நிற்கிறார் ஜீவா. இப்படிப்பட்ட தலைவர்களை வாசிப்போம், சுவாசிப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய தற்கால அரசியல் சூழல் மாறும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹர்ஷிதா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு பொதுவான கேள்வி, அதாவது ஒரு தமிழை ரசிக்கக்கூடிய ஒருத்தன்கிட்ட இருந்து ஒரு கேள்வியாக நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போது ஒரு பேச்சாளருக்கு பேசுகின்ற இடம் முக்கியமா அல்லது கேட்கின்ற கூட்டம் முக்கியமா? ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சாளன் தன்னை கேட்கும் மக்களுக்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா எந்த இடம் என்பதை தாண்டி அந்த இடத்தில் அவனுக்காக, அந்த பேச்சாளனுக்காக, அவன் மனதில் என்ன சிந்தித்தான் என்பதற்காக ஒரு இலக்கியத்தையோ ஒரு சமூக பிரச்சனையோ அவன் எப்படி பார்த்தாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரம் செலவழித்து மக்கள் வராங்கல்ல, அவர்களுடைய நேரத்திற்கான மரியாதை தான் ஒரு பேச்சாளனுடைய பேச்சா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு. இப்போ ஒரு பேச்சாளருக்கு இப்போ அந்த சொல் திறன் அது மட்டும் போதுமா, இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது குணங்களோ அல்லது திறமைகளோ வேணுமா? ஐயா, நான் நினைக்கிறது என்னென்னா, பேச்சாளனுக்கு முதலில் இருக்க வேண்டிய பண்பு அழகு தமிழில் பேசுவதை தாண்டியும் அறம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஐயா. ஏன்னா பேச்சை ஒரு தொழிலாக மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த தமிழ் பேச்சாளர்கள் தான் எங்களுக்கெல்லாம் முன்னோடிகள். அப்படி இருக்கிறப்போ அறம் இருக்க வேண்டும். ஜீவாவிடம் அது இருந்தது. இன்றைய பல பேச்சாளர்களிடம் அது இருக்கிறது. ஆனால் தற்காலத்தில் வளர்ந்து வருபவர்களிடம் அது கொஞ்சம் குறையுதோன்னு நான் நினைக்கிறேங்க. அதனால அறம்தான் முக்கியமாக. சிறப்பு. உங்களிடத்திலும் அறமும் இருக்கிறது, திறமும் இருக்கிறது. உங்களை இந்த அழைத்து வந்த சங்கரா டிவிக்கு நல்ல வரமும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றிங்க.